குடி டிவி அன்பர்களுக்கு வணக்கம். இன்று ஏப்ரல் 14, 2025 விஸ்வாவசு வருடத்தின் தொடக்கம். மேஷ ராசி அன்பர்களுக்கு என்ன பலன்கள் என்று பார்ப்போம். அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்கள், பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் ஆக 9 பாதங்கள் நிறைந்த மேஷராசி அன்பர்களே, தங்களுக்கு இதுவரை குரு பகவான் தங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பம் என்ற ஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தார். அங்கிருந்து தங்களுக்கு மிக அனுகூலமான பலன்களை வாரி வழங்கி கொண்டிருந்தார். பண புழக்கம் நன்றாக இருந்தது. உறவுகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தங்கள் தொழில் அல்லது வியாபாரம் சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது. இப்படி பல அனுகூலங்களில் இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்த மாதம் 11ஆம் தேதி மே 11, 2025 சித்திரை 28 அன்று மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அந்த மிதுன ராசி என்பது தங்கள் ராசிக்கு 3ஆம் இடமாக உள்ளது. இந்த இடம் அவ்வளவு சிறப்பு மிக்கதல்ல. இதனால் சகோதர சகோதரிகளுக்கு இடையிலே கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கும். வரவுக்கு மேல் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எதையுமே இருமுறை யோசித்து செய்யுங்கள். சனி பகவான் தங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று கூறக்கூடிய 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இதனால் பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை தாங்கள் வாங்க வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ராகு பகவான் சித்திரை 13, அதாவது ஏப்ரல் 26, 2025 கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். அது தங்கள் ராசிக்கு 11ஆம் இடமாகும். நல்ல இடம். ராகுவின் அனுகூலம் உங்களுக்கு மிக சிறப்பாக உள்ளது. இதனால் நீண்ட காலமாக குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கு தற்சமயம் குழந்தை பாக்கியம் ஏற்படும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலைமை வரும். பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்களை தாங்கள் ஏற்படுத்தலாம். கேது பகவான் அதே ஏப்ரல் 26, 2025 சிம்மராசிக்கு பயிற்சியாகிறார். இது 5ஆம் இடமாகும். இது உகந்த இடம். மேஷராசிக்காரர்களுக்கு ராகுவும் கேதுவும் நல்ல அனுகூலமான நிலையில் இருக்கிறார்கள். சிலர் மறுமணம் அல்லது 2ஆம் தாரம் செய்து கொள்ள நினைப்பவர்களுக்கு இது ஏற்ற காலம். அவர்களுடைய கோரிக்கை நிறைவேறும். பழைய பாக்கிகள் தற்சமயம் வசூலாகும். மிகவும் மேன்மையான பலன்களை அடைய மேஷராசி அன்பர்கள் கடைபிடிக்க வேண்டிய பரிகாரம், பௌர்ணமி கழித்து வரும் 4வது நாள், அதாவது சதுர்த்தி, வளர்ப்பிறை சதுர்த்தி அன்று கணபதிக்கு கடுகு எண்ணெய் தீபம் 2 ஏற்றி வரவும், சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபடவும், தினமும் முருகப்பெருமானை தரிசித்து செல்வது நலன் தரும். ஆக மொத்தம் 75 விழுக்காடு நல்ல பலன்கள் மேஷராசிக்கு அமைகிறது.